6 ஃபாரின் நேஷனல இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில 5 பேரு உக்ரைனியனும், ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்தவரு. இவங்க டெல்லி, லக்னோ மற்றும் கொல்கத்தா ஏர்போர்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வேலிடான விசால தான் இந்தியாவில என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனா, அவங்க மிசோரம் போயிருக்காங்க. மிசோரத்தில வந்துட்டு யார் போனாலும், எஸ்பெஷலி ஃபாரினர்ஸ் அங்க போணும்னா, அங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் வாங்கணும். பெர்மிட் வாங்கின பிற்பாடு தான், முன் அனுமதி பெற்று தான் அங்க ஃபாரின் நேஷனலே போகணும்னு வச்சுக்கங்களேன். இவங்க அங்க மிசோரம் போயிருக்காங்க. மிசோரம் போனது மட்டும் இல்லாம, அங்க உள்ள போரஸ் பார்டர்ஸை யூஸ் பண்ணி மியான்மர் போயிருக்காங்க. மியான்மர்ல இனக்குழுக்கள் தலைவர்லாம் சந்திச்சு, அங்க மிலிட்டன்ஸோட ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு, இந்தியாவுல எந்தெந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. அப்பதான் இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதே போல யூரோப்ல இருந்து மிசோரத்துக்கு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்காங்க. இவங்களோட செல்போனு, சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஐஏ பாட்டியாலா நீதிமன்றம் 11 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க.